சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. 2 இயர்ஸாக வந்து ஒய்ஃப் வந்து இன்னொருத்தோட சேர்ந்து வாழ்கிற அரசுன்றவங்க. இந்த தொடர்பு எப்படி வந்தது? எனக்கு இந்த வீடு கட்டுறதுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வீடு கட்டும்போது தண்ணி சப்ளை பண்ணிருக்காங்க மேடம். இவங்க பில்டிங்ல இருந்து அவங்களுக்கு தண்ணி சப்ளை இவங்க கேட்டதுனால தான் நான் கொடுத்தேன். நான் ஓ ஓகே. இந்த ஆள் கேட்டு நான் கொடுக்க மாட்டேன். அதான் நம்மளுக்கே தண்ணி காமிச்சிட்டாரு. எனக்கு என் புருஷன் வேணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி ஒரு நாளாக நான் அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இவங்க வீடு கட்ட வந்தாங்க கள்ளிக்குப்பத்தில். வரும்போது கொஞ்சம் பழக்கம் வந்துச்சு 2 பேருக்கும். தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மேடம். அப்போ அது தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் சரி 2 குடும்பத்தை அவளை சுத்தி வச்சு அறிவில அவனுக்கு போக்கு நாய வெறுப்ப கண்ணி அடிப்பேன் வச்சுனா. நான் கூட வேணா அனுப்பிட்டு கூட்டு வந்து வச்சுக்கிறீங்களா வீட்டுல? யார் அது வீடு? அது வீடு அது. அவங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நுழைஞ்சிருக்கீங்க. நீங்க எப்படி அவர்கிட்ட பேசலாம்? இப்ப அவர் என்ன அசிங்க அசிங்கமா கேக்குறாரு. அவர் உங்கள்ட்ட பேசலாம். நான் ரூல்ஸ் அண்ட் பேசுறேன். நான் நாயஸ்டா. இந்த மாதிரி ஏங்க மானங்கட்டம் கிடையாது. நான் நீ உண்மை சொன்னாதான் நமக்கு இதை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னா சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம பொய்ய பேசிட்டு இருந்தோம்னா இதுக்கு அர்த்தமே இல்லை. இந்த அரங்குக்கு அர்த்தமே இல்லை. நீங்க இங்க வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீங்க சொல்லுங்க அரசு. இப்ப சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களே. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மேரேஜ் பண்ணிக்கிற மீன்ஸ் அந்த மாதிரி நாங்கள் மேரேஜ் இதோட எதுவும் அதெல்லாம் பண்ணலை. நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டதா சொல்லிக்கிட்டு இருக்கிறது, மேரேஜ் பண்ணிட்டு வீடு எடுத்துருக்கிறது இதெல்லாம் உண்மைதான். கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன மேடம் சொன்னேன்? நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு கல்யாணம் வேணும்னா பண்ணிப்பேன். ஆமா மேடம். இன்னொரு பொண்ணு மேடம்? ஆமா மேடம் சொன்னேன். அப்ப இவங்களை விட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இல்ல மேடம். அப்புறம் ஏன்னா கொஞ்ச நாள் எப்படி தனியா இருக்கேன் சொன்னீங்க. தனியா இருக்கேன் சொன்னீங்க மேடம். லீகலா 3 வருஷம் தனியா இருக்கேன் சொன்னீங்க. 2.5 years மேடம். தனியாவா இருக்கீங்க? இதுதான் தனியா இருக்கிறதோட அர்த்தமா? இல்ல மேடம், ஒன்னாதான் மேடம் இருக்கும். அப்புறம் ஏன் போய் சொன்னீங்க? ஒரு சொல்ல வேண்டிய சூழ்நிலை மேடம். என்ன சூழ்நிலைப்பா? என்ன அப்படின்னா ஒரு தப்பு பண்ணலாம், தப்புக்கு மேல பொண்ணுக்கு என்ன பதில்? இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன மேடம் பதில் சொல்ல முடியும்? என்ன பதில் சொல்ல சொல்லுங்க? அவ்வளவுதான். இல்ல இல்ல இதுக்கு மேல உனக்கு தேவையாமா? இதுக்கு மேல தேவையா உனக்கு? இவ்ளோ போய் சொல்றாரு. இதுக்கு மேல தேவையா உனக்கு? நான் உண்மையாக தானே இருந்தேன். உங்களுக்கு என்ன பண்ண? உங்களுக்கு 2 பேரும் கால் வரைக்கும் போய் நீ பண்ணீங்க, உண்மையா இருந்தீங்க. தப்பு நடந்ததுக்கு அப்புறமா நான் சொன்னேன். பேசுறேன் மேம். எனக்கு பசங்களுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன். எனக்கு பசங்க ஃபியூச்சருக்காக தான் வந்திருக்கேன். நீங்க எனக்கு நான் என் வீட்டுக்காரோட சேர்த்து வைப்பீங்க நம்பிக்கையில தான் என்ன கூப்பிட்டாங்க. எனக்கு புரியல லட்சுமி நீ சொல்றது. எனக்கு புரியல நீ சொல்றது. என் பசங்க எனக்கு என் பசங்க இருக்கு. இப்ப என் பசங்களுக்காக நான் பார்க்க வேணாங்க. இந்த மாதிரி ஒரு புருஷன் உனக்கு தேவையா? தேவையாமா? நல்லா இருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, பிள்ளைங்களை நல்லா வளர்ந்து காமிங்க, வாழ்ந்து காமிச்சு கொடுங்க. பழி வாங்குறதுல சிறந்தது நல்லா வாழ்ந்து காட்டுறது தாங்க. சரிம்மா, இப்ப இதெல்லாம் வந்துருச்சு, எல்லாமே வெளியே வந்தாச்சு.
இப்போ நமக்கு தெரிய வேண்டியது நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க. நீங்க தான் எங்களை தேடி வந்தீங்க ஓகே மேடம். இல்லையா? நீங்க வந்ததுனால தான் நம்ம அவங்களை அழைக்க வேண்டியதா போச்சு. சரி மேடம். இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன கேட்டு வந்திருக்கீங்க? டிவோர்ஸ் கேட்குறதுக்கு தான் மேடம் வந்தோம். உங்களை நாங்கள் ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணது என்ன, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணோம். காண்டாக்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து 2 பக்கம் இது இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்க வேணாம், எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இப்போ நாங்கள் பாட்டில் சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். எந்த டிஸ்டர்பன்ஸுமே வேணாம், எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அது உங்கள் ட்ராக்ல போயிடலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு தான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்தது. நீங்க ஏமா வந்தீங்க? நானும் டைவர்ஸ் தான் மேடம். இப்போ உங்க 2 பேருக்கும் ஒண்ணா வாழணும், அவ்வளவுதானே? நீங்க என்ன சொல்றீங்க சங்கர்? இந்த மாதிரி நடந்திருக்குது, என்ன வந்து நீங்க இந்த மாதிரி என்ன பண்ண போறீங்கன்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? நான் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இப்போ அவங்க டைவர்ஸ் கேக்குறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? யாரு என்கிட்டயா? தாராளமா நான் அதுதான் வந்து. நீ என்னமா சொல்ற? பசங்களுக்கு அவர் வேணும். அவரு தான் உங்க கூட வாழ வேண்டாம் சொல்றாருமா. நான் வெயிட் பண்றேன், எவ்வளவு நாளைக்கு தான் அப்படி இருப்பாங்க பாக்குறேன். என்னையே இவ்வளவு தூரம் கல்யாணம் மட்டும் விட்டுட்டு போனாங்க, எவ்வளவு நாள் வாழ்ந்துருவாங்க பாக்குறேன். அவருக்கு எந்த வகையில் எந்த துரோகம் பண்ணல, எதுவுமே செய்யல, என்னையே இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறாங்கல்ல. அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன்னா 12 வருஷம் ஒன்னா வாழ்ந்த என்னையே விட்டுட்டு போயிட்டாரு. இது எவ்வளவு நாள் போகும்னு நான் பாக்குறேன்னு சொல்றா. கரெக்டா சொல்றது. அதனால தான் நான் உனக்கு என்ன வெயிட் தைரியம் பண்ணிட்டு இருக்கு இருக்கேன். அன்னபூர்ணி 12 வருஷம் கூட வாழ்ந்த பொண்டாட்டிய 12 வருஷம் இல்ல, 15 வருஷம் 97 கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. 2 பிள்ளைங்க இருக்கு, அவங்களே விட்டுட்டு வந்திருக்காரு. உனக்கு என்ன கேரண்டி இருக்கு? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு என்ன அப்புறம் மாதிரி அந்த வாழ்க்கை பசங்களை தேடிட்டு இருக்க நீ? இப்போ இது நிரந்தரமா? ஒரு நம்பிக்கை தான். இப்ப நீ சொல்றத பார்த்தா வேற வழி இல்ல, எனக்கு ஆதரவு இல்ல, அதனால போனேன்னு சொல்ற. வெக்கமா இல்லம்மா? கஞ்சி குடிக்கலாம், சாப்பிடாம கூட இருக்கலாம், மானத்தை விடலாமா? நீங்கம்மா? உங்க தங்கச்சி, நீங்க அம்மா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ முதல்ல கல்யாணம் பண்ணவங்க என்ன பண்றதுங்க மேடம்? அந்த பொண்ணு அதான் சொல்றா, 12 வருஷம் என்னோட இருந்துட்டு விட்டுட்டு போனாரு, எவ்வளவு நாளைக்கு இருப்ப பாத்துடுறேன்னு சொல்றா. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இல்ல மனசாட்சி இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மனசாட்சியில தான் அன்னைக்கு வீட்ல வந்து கத்துனீங்களா? எப்படி செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாங்க தெரியுமா? ரோட்ல வச்சு செருப்பை கழட்டி அவர்கிட்ட கேளுங்கம்மா, உங்க வீட்டு மருமகன், அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டிய இல்ல, இவங்க பூந்தனால தான் அவர் போனாரு. அன்னைக்கு என்னைய தான் வந்து கேட்டாங்க. இது தப்பு, இப்படிதான் இது வந்து தப்பு. பேசுனாங்க அன்னைக்கு. 2 பேரும் தப்பு நீ பண்ணிருக்காங்க. பண்ணாம ஏன் பேசுற? பண்ணனால தானே பேசுறாங்க. லக்ஷ்மி உன் புருஷன்ட்ட கேளுமா, அவள்கிட்டயும் பேசுறேன். மேம் இவங்க வீட்ல போய் அவங்கள்ட்ட பேச, அவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. போட்டதுனால சொல்றாங்க. அவரை என்ன கேள்வி வேணா கேளுங்க அந்த லக்ஷ்மி. மாதிரி சண்டையெல்லாம் நான் நீங்க போடல. உங்களுக்கு தாலி கட்டினது எவ்வளவு அரசு. எவ்வளவு அசிங்கம் பண்ணிருப்பாங்க. குழந்தைகளோட அப்பா அரசு. அரசுக்கு கேளுங்க, அந்த பொண்ணை கேட்காதீங்க. அதான் மேடம் சொல்றாங்க கேளுங்க. ஒரே வாட்டி தான் அசிங்கம் பண்ணோம். சரி. 12 வருஷம் கல்யாணம் ஆனவங்க என்ன அசிங்கம் பண்ணதுக்கு முன்னால நான் அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு நான் பேசினா இல்லையா கேளுங்க. கூப்பிட்டு பேசுனாங்களாம். என்ன அவங்களும் அவங்க இருக்கும்போது உங்க தலையில மண்ணெளி போட்டுக்கிறாதீங்க, இது மாதிரி பழக்கம் ஆனது உண்மைதான், அதுக்கு நாங்க டிசிஷன் எடுத்தாச்சு, விட்டுருங்க, 1 மாசம் லேட்டா போகலாம் வீட்டுக்குன்னு நான் சொன்னேன். அவங்ககிட்டையும் சொன்னேன், இவங்க வந்திருக்கும் போது இவங்களையும் கூப்பிட்டு சொன்னேன். யாருமே கேட்கல. அன்னைக்கு அவ சூசைட் அட்டன் பண்ணிட்டா. அட்டன் பண்ண உடனே நான் தான் போய் காப்பாத்தி இறக்கி வச்சுட்டு, அவ ஃபோன் பண்ணல, நான் தான் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு. யாரு? உங்க பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு. இல்ல அது எனக்கு தெரியாது, நான் பண்ணேன். பொண்ணு பண்ணுச்சு. இந்த 12 கேளுங்க. மணிக்கு போன் பண்ணது பொண்ணு. இவர் பண்ணல, நான் படுத்து தான் கிடக்குறேன். இவர் பண்ணிட்டாரு, இவர் போட்டுருக்கு. அப்ப நாங்க சும்மா ஓ நான் இருக்கோம். பண்ணதே இல்லையா? இருங்க சரி சரி ஓகே, நான் பண்ணலைனே வெச்சுக்கங்க. நான் பண்ணலைனே வெச்சுக்கங்க. ப்ராப்ளம் தெரியுது. இது மாதிரி எல்லாரும் வர்றீங்க, வந்து என்கிட்ட கேக்குறீங்க, நான் சொல்றேன், இருங்க நான் சொல்றேன், இருங்க பிரச்சனை ஆயிடுச்சு, போய் பாருங்க, இது மாதிரி இருக்கு, நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆம்பளைங்க நின்னுகிட்டு இருக்காங்க, பொம்பளைங்க நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? பொம்பளைங்க என்ன பண்ணாங்க? அதுக்குள்ள என்ன செய்றீங்க? இருங்க இருங்க, அதான் என்ன செய்றீங்க? வந்து உங்க கோபத்தோட விளைவு எங்க வந்து நிக்குதுன்றதை நீங்க பாருங்க. இதுக்கு எங்களை எல்லாரும் காரணம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் செஞ்சதை நியாயப்படுத்தவே விரும்பல, நான் செஞ்சதை நியாயப்படுத்த விரும்பல. அன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருந்திருக்கணும்? வந்து என்ன ஏது ஒரு 2 குடும்ப விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயம் காதுங்காது வச்ச மாதிரி பேசியிருந்தா இவ்வளவு தூரம் வந்து இங்க உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்குமா? போய் தெருவுல நின்னுட்டு கத்தி அவளை எடுத்து போட்டு அடிக்க போனீங்களா இல்லையா? நாங்க அடிக்க அவர் வந்து இருங்க ஆள் இல்ல. இங்க பாருங்க, வீட்டு சரி 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 ஓகே ஓகே, நீங்க அடிக்கல ஒண்ணும் செய்யல. அவங்க வீட்டுக்கு போய் சத்தம் போட்டீங்களா போடலையா? காம்பவுண்ட்ல போய் சத்தம் போட்டீங்களா போடலையா? ஒரு பொண்ணு வாங்க சம்பந்தப்பட்டிருக்கு. சவிக்கமா சாவற மாதிரி கிடக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க? எழுத்த வீட்டுக்கார பொம்பளை என்ன செய்வீங்க? அரசு அரசு ஒரு நிமிஷம், அவங்க கோவத்துல நியாயம் இல்லையா? கோவம் நியாயம் இல்லையா? கோவத்துல நியாயம் இல்லையா? உங்களுக்கு ஒரு
ஒரு நிமிஷம் இப்போ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஆமா மேடம். நீங்க தப்பு பண்ணிட்டு பண்ணிட்டு அவர் எப்படி உணர்ந்தே பேசுறாரு சொல்றீங்க. ஆமா மேடம். உணர்ந்து நீங்க கட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க அதுக்கு மேல பேசிருக்க மாட்டாங்க. எங்க அந்த பொண்ணு போய் ஒண்ணுமே அதை நீங்க கட் பண்ணாதனால தான் திருப்பி அவங்க பண்ணிருக்காங்க. கட் பண்ணனால தான் இவ்வளவு பிரச்சனை. அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. அதனால நீங்க கேள்வி கேட்கறது நியாயமே தப்பு. உங்க பக்கம் நியாயமே கிடையாது. அவர்தான் அவருக்கு வந்து பேசுறாரு. அந்த ப்ராப்ளம் நைட் நடந்து நைட் தெரு நாரலைனா இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு விஷயம் இவங்க கேக்குறாங்க எனக்கு ஆதரவு இல்ல, எனக்கு அப்பா அம்மாட்ட போவேனா, அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? மேடம் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ இப்ப தீபாவளி 10,000 வரைக்கும் கம்ப்ளீட் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்ப காசு பிரச்சனையா? காசு பிரச்சனை இல்ல. இல்ல அவர் வேணுங்க. அதனாலதான் இருங்க, அவங்க காசு கொடுக்கலனால அவர் போன் பண்ணி எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க டார்ச்சர் கூட நான் பண்ண மாட்டேன். பேசுறது கூட கிடையாது. எங்க இருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டேன். எப்படியும் வந்துருன்னு சொல்றாரு. உன்னை எதை நீ எல்லாம் ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி சூசைட் பண்ணிட்ட வேண்டாம். அதோட பிள்ளைங்களை பார்த்து தைரியமா வாழ். அப்ப உன்னோட முடிவுதான் நீ காத்திருப்ப. கொடுக்க மாட்டேன் நான். எனக்கு வாழணும், எனக்கு கூட வாழணும். என் பிள்ளைங்களுக்கு அப்பா வேணும். உங்க பொண்டாட்டி உங்களுக்காக காத்திருக்கேன் சொல்றான். எவ்வளவு நாளானாலும் காத்திருக்கேன் சொல்றான். அவங்க தானே மேடம் டிசைட் பண்ணணும். இது எப்படி நான் அவங்க டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு என் புருஷன் வேணும், என் பிள்ளைகளுக்கு அப்பா வேணும், நான் எதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அதே வீட்டுல இருந்தா நான் போராடுவேன். சரி, எனக்கு வருமானம் கிடையாது, நான் சம்பாதிக்கல, படிக்கல, எதுவுமே எனக்கு கிடையாது. வாடகை வாங்கி தான் நான் இன்ன வரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, ஒரு விஷயம் சொல்லட்டுமாமா, சாப்பிடறதுக்காகவோ செலவுக்காகவோ புருஷன் இல்ல. வெளியில போக சொல்றாங்க, அந்த வீட்டை விட்டு வெளில போக சொன்னா எங்க அம்மா வீட்டு போக சொல்றாங்க. இப்ப அவரோட வீட்டுல தான் இருக்கீங்களா நீங்க? ஒண்ணா வாங்கின வீட்டுல? ஆமா, கட்டின வீட்டுல இப்ப இருக்கிறோம். பசங்களோட நான் இருந்துகிட்டு கீழ்வேட வாடகை வருது, அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப அந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு ஒரே டார்ச்சர் பண்ணி போன 2 மாசத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லி ஒரே டார்ச்சர். சரி, இப்ப ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சங்கத்துல நீங்க இப்படி சொல்றீங்களா, உங்களை வெளியே போக சொல்றீங்களே, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வீடியோ ஆதாரம் வந்தாச்சு. இப்ப அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நீங்க 2 பேரும் உள்ள போகணும். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் சட்டப்படி சில விஷயங்கள் இருக்கு, அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் நம்ம. அதனால நீங்க அவங்கள வெளியே போக சொல்ல முடியாது. அது அவங்க வீடு. அவங்க சண்டை போட்டாங்க மேடம். நான் போனேன் வீட்டுக்கு, போட்டு ஒரே சண்டை. என் வீடு இப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் பண்ணும்போது ஒரு ஃபோன் கால் நமக்கு வந்து எத்தனை வருஷத்துக்கு சண்டை? ஒரே ஒரு கேள்வி கேட்க மாட்டோம். ஒரு வாட்டி சண்டை போட்டு நிச்சயமா கேட்பாங்க. நிச்சயமா கேட்பாங்க. சரி, தெரிஞ்சிச்சு மேம். இவங்க 2 பேர் பழக்கம் இருக்குது தெரிஞ்சதுக்கு அப்புறம். சரி, இவ்வளவு பஞ்சாயத்து நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஏதாவது தப்பான கேரக்டர் பாத்தீங்களா? நீ பாத்துட்டு இருக்கியம்மா இத? உனக்கு புத்தி இருக்கு? என் வாழ்க்கைக்கு எடுத்தது யாரு? அன்னைக்கு என் வாழ்க்கைக்கு எடுத்தது யாரு? புரியல எனக்கு. அவங்க புருஷனோட உனக்கு தொடர்பு, அவங்க எப்படி உன் வாழ்க்கையை கெடுப்பாங்க? நீங்க தான் அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறீங்க. கத்தி கத்துற நீ அப்படியே அம்மா வீட்டு அவங்க சொன்ன மாதிரி அம்மா வீட்டுல போராடிட்டு இருந்தேன்னா உனக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கும். லக்ஷ்மி இருமா அவங்க பேச வேண்டாம். நான் கொஞ்சம் புத்திமதி சொல்லட்டுமா? சரி, அன்னைக்கு மானம் போச்சு, என்னவோ போச்சு, தொலைஞ்சு போச்சு. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் சரி பண்ற மாதிரி நீங்க போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க. தப்புக்கு மேல இன்னொரு தப்பு பண்ணிருக்கீங்க. இல்ல மேடம், அவ சூசைட் பண்ண போய்டா மேடம். நான் என்ன பண்ண சொல்றீங்க? சாகட்டும்னு விட சொல்றீங்களா? அப்படி மனசு கேட்கல மேடம். ஆமா, தப்பு பண்ணியா? என்ன பாருங்க, நான் ஐசியூல இருந்துட்டு தப்பு வந்திருக்கேன். பண்ணியாச்சு மேடம். நான் ஐசியூல இப்ப உங்களுக்குள்ள போட்டியா? யாரு சாவ போனாங்கன்னு போட்டியா? அவதுக்கு அவரு போறேன்னு சொன்னப்ப நான் உனக்காக உயிரை கொடுக்க போனேன். அது அரசு பிரச்சனை, அது இல்ல, அது பிரச்சனை இல்ல. நான் கேக்குறது என்னன்னா, நீ ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்காக இன்னொரு பெரிய பிரச்சனையில போய் மாட்டிருக்க. நான் சொல்றேன்மா, கேட்டுக்கோ. என்ன இப்ப நான் கேக்குறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். இவர் உங்க கூட இருக்க மாட்டாரு. மேக்ஸிமம் 2 இயர்ஸ். அதுக்கு முன்னா அவர் அங்க போய் சேருவாரு. அதுல டவுட்டே கிடையாது. நீ தனியா நின்ன இல்ல, நீ பயந்தா இல்ல, உன் புருஷன் உன்னை ஏத்துக்கலன்னு நீ பயந்தா இல்ல, அதே மாதிரி தானே அந்த பொண்ணும். அப்ப நீ என்ன நினைச்சிருக்கணும்? அந்த பொண்ணை பாரு, அவ உனக்கு அக்காவோ தங்கச்சியோ அந்த மாதிரி. நீ ஒரு நல்ல முடிவெடு. இப்போ நீ ஒரு நல்ல முடிவு எடுத்தியனா அத்தனை நேர்களும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்க சொல்வதெல்லாம் உண்மை. குழு வந்து உங்க கூட இருப்போம். பெண்களுக்கு பெண்கள் தான் சப்போர்ட் பண்ணும். அவர் அத்தனை தப்பையும் பண்ணிட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காரு பாரு. இந்த பொண்ணோட கதி, இந்த பொண்ணோட கதி எல்லாம். அப்புறம் அவ்வளவு ஸ்டைலா உட்கார்ந்துருக்கீங்க. எப்படி முடியறது? கூனி குறுக்கி போனோம், எங்கேயாவது ஓரமா போய் முகத்துக்கு வச்சுக்கணும். இப்ப நீ முடிவெடு. இன்னொருத்தரோட புருஷனை பறிச்ச வாழ்க்கை தேவையா உனக்கு? உனக்கு நல்லது தேடி வரும். உன் குழந்தைகளுக்கு நல்லதே நடக்கும். ஒரு நல்ல விஷயம் பண்ணுமா கண்ணு, நான் சொல்றது கேளு. வேண்டா சொல்லு. உன் வாழ்க்கை நீ பாத்துக்கோ. என்ன பண்ண வர தெரியுமா? வர
அடுத்து 2 வருஷம் கழிச்சு இன்னொரு பொண்ணு கூட போவார், இதே மாதிரி நியாயம் பேசுவார், விபத்து சொல்லுவாரு. 15 வருஷமா இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். 12 வருஷமா கேட்டு பாருங்க, அவங்க சிஸ்டர்ட்ட கேட்டு பாருங்க. தெரியறதில்ல 12 விபத்துனா வருஷம் ஒரு வாட்டி நடக்கும். இப்போ நீங்க சொல்றது என் கேரக்டரே டோட்டலா ஸ்பாயில் பண்ணி பேசுறீங்க. 2 வருஷத்துக்கு ஒண்ணு 1 வருஷத்துக்கு ஒண்ணு மாத்திட்டு போய் அரசு எப்ப தெரியுமா நான் ஏத்துட்டு இருப்பேன் நீங்க சொல்லறது, நீங்க இந்த கல்யாணம் பண்ணி இருக்கலன்னா. தனியா இருந்தாலும் பரவாயில்ல, தேவையில்லாம இப்படி எனக்கு ஒரு விபத்து நடந்தது, நான் தூக்கி போட்டுட்டேன், நீங்க சொன்ன மாதிரி 3 வருஷம் தனியா வாழ்ந்திருந்தீங்கன்னா நாங்க உங்களை மதிச்சிருக்கோம். மேடம் ரொம்ப சிம்பிள் மேடம், என்னால வந்து நிலைமைக்கு வந்தா அதனால நான் பண்ண வேண்டியது. நோ 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 ஒத்துக்கவே முடியாது, ஒத்துக்கவே முடியாது, ஒத்துக்கவே முடியாது. பாருமா அன்னபூர்ணி, முடிவெடு. அப்படி என்ன தனியா வாழ முடியாம, அப்படி என்ன தனியா வாழ முடியாம, மேபி நீ இப்ப எடுக்கிறது டிசிஷன்னால நாளைக்கு உன்னோட வாழ்க்கை உனக்கு திருப்பி கிடைக்கலாம், உன் குழந்தைகளுக்கு அப்பா கிடைக்கலாம், அவர் நல்ல மனசு பண்ணி மறந்துட்டு உங்க கூட வாழலாம். எனக்கு தெரியாது, நான் அவர்கிட்ட என்னமா தான் பேசணும், அவர் ரொம்ப நொந்து போயிருக்காரு. அந்த ஏமாற்றம் இருக்கேம்மா, தாங்கிக்க முடியாத விஷயம். யோசிச்சு பாரு, அந்த நிலைமையில நீ கூட்டிட்டு போறேன் அத்தனை தடவை சொல்லி ஏமாத்திட்டாங்க. சரிடி கண்ணா, நான் சொல்றது கேளு, கூட்டிட்டு போறதுனால நீ அவரோட போனா இல்ல மேடம், லாயர்ட்ட சொல்லி கூட்டிட்டு போறதா இருந்தாங்க. அந்த லாயர் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாரு, ஏமா போயிடாதமா, நீ போட்டுக்க நகையை வாங்கிக்கிட்டு பிள்ளைய புடுங்கிக்கிட்டு உன்னை விரட்டி விட போறாங்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணி. கண்ணா ஒரு விஷயம் கேட்கவா, அந்த லாயர் யாருன்னு அவங்களுக்கும் தெரியும், அதனால லாயரை மாத்திட்டாங்க. அன்னபூர்ணி ஒரு விஷயம் கேட்கட்டுமா கண்ணா, கேட்கவானா? நான் என்ன கேக்குறேன்னா, புருஷன் வந்து சும்மா பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, நீ என்கிட்ட சப்போஸ் சொல்லியிருந்தா வச்சுக்கோ, என்னால அரச பிரிஞ்சு இருக்க முடியலமா, உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், எனக்கு நடந்து போச்சு இப்படி, என்னால பிரிஞ்சு இருக்க முடியல, முழுமையா நான் வந்து அவரோட வாழ முடியாது, உண்மையா இருக்க முடியாது, அதனால நான் அவரோட போறேன் சொல்லியிருந்தா வச்சுக்கோ, எக்கேடு கட்டு போச்சு, ஏதோ நடந்தது, ஒன்னா வாழுங்க சொல்லி விட்டுருக்கலாம். நீங்க அது சொல்லல, அதே மாதிரி அவரும் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, என்னால அவளுக்கு அந்த நிலைமை வந்துடுச்சு, எல்லாரும் சேர்ந்து மானத்தை வாங்கிட்டாங்க, அதனால தப்பு இனிவே வந்தாச்சு, பழி வந்தாச்சு, கூட இருந்துட்டு போறோம், அது ஒரு வாழ்க்கை ஆகாதுமா. கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா இப்ப பிரச்சனையே இல்ல மேடம். திருப்பி அதுக்கே வராதே கண்ணா, பெத்த அவர் பிள்ளையே விட்டுட்டு வந்திருக்காரு. கண்ணா கொஞ்சம் பேசாம இரு, லக்ஷ்மி கொஞ்சம் பேசாம இருமா ப்ளீஸ், நான் உனக்காக தானேமா பேசிட்டு இருக்கேன். என் பசங்களை பாத்தீங்கன்னா நீங்க பேச மாட்டீங்க மேம், நான் எப்படி வளர்த்துட்டு இருக்கேன் இப்ப கஷ்டப்பட்டு. சரி அப்ப நான் உனக்கு சப்போர்ட்டா பேசல சொல்றியா கண்ணா? அழுது அழுது கூட வர்றது இல்ல, எல்லாமே நான் முடிச்சுட்டு எல்லாமே 3 வருஷமா அழுதுட்டு 5 வருஷம் 4 வருஷமா. நீ ஒரு பொண்ணு நீ அழுதுட்டல, அவரை பாரு அந்த சங்கர, அவரால் அழ முடியல மேம். அவர் சொல்ற மாதிரி அவங்க போவாரு, பார்த்து அவர் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட நிலைமை, நான் இன்னொரு கிழமை என் பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகுது சொல்லுங்க. இரு ஒரே நிமிஷம், இத பாருங்கண்ணா, இப்ப நீ முடிவெடுத்து நீ தனியா போனியானா உனக்கு பெருமை இல்ல, 2 வருஷம் கழிச்சு இல்ல 1 வருஷம் கழிச்சு இல்ல 5 வருஷம் கழிச்சு அவரா அவர் குடும்பத்தை தேடி போவாரு, அவருக்கு பிள்ளைங்க இருக்காங்க, உனக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குல்ல, அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும்ல, யோசிச்சு பாரு நான் என்ன சொல்றேன், நீ உனக்கு புரியுமா நான் சொல்றது புரியறதா? இவருக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்க முடியும் உன் குழந்தைக்கு? உன் பெண் குழந்தைக்கு எவ்வளவு வயசாச்சு? அந்த 9 வயசு குழந்தைக்கு இன்னும் 5 வருஷம் போனா 14 வயசு பொண்ணு, இவரால என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும் பொண்ணுக்கு? நல்ல முடிவாயிட அனுபூர்ணி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ நல்ல பொண்ணு. சூழ்நிலையால ஒரு சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, ஆனா இப்போ உனக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பு, எது சரி எது தப்புன்னு உனக்கு நிச்சயமா தெரியும். நான் ஏன் தெரியுமா கண்ணா உங்ககிட்ட இப்படி பேசுறேன், உன் நிலைமை புரியறதுனால, உன்னோட துக்கம் புரியறதுனால, அதனாலதான் திருப்பி சொல்றேன், இத வந்து நீ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோ, இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோ. இந்த கேவலமான வாழ்க்கை வேண்டாமா? என்னதான் சுகம் இருக்க போறது? எவ்வளவு நாளைக்குமா அந்த கரை எப்பவுமே இருக்கும்ல, நாளைக்கு உன் புள்ளைக்கு அந்த கரை வராது? என்ன சொல்லுவாங்க உன் புள்ளைய பார்த்து? யோசிச்சு பாரு, யோசிச்சு பாருமா. இந்த பொண்ணோட நிலைமையில நீ நாளைக்கு நின்று இருந்தேனா, நாளைக்கு அதே நிலைமை உனக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? எங்க அக்காவுக்கு திரும்ப அந்த வாழ்க்கை கொடுத்துட்டாலே போதும், அவங்கள நான் கையெடுத்து கும்பிட்டுருவோம் மேடம். ஏமாளுக்கு திரும்பி வருமா? நீங்க செஞ்ச தப்புக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க அக்காவை தப்பு செஞ்சிச்சு, நான் என்ன திருப்பி சொல்றேன்ல, திருப்பி சொல்றேன்ல, திருப்பி அதே சொல்றேன்ல, நீ முதல்ல தப்பு பண்ணதாரு நீ தானே,
நீயும் அவரும் தான் முதல்ல தப்பு பண்ணிருக்கீங்க. எங்க அக்கா அந்த அப்புறம் என் வாழ்க்கை திரும்பி வருமா கேட்டா என்ன கண்ணா அர்த்தம்? உயிரிலே இலக்க நடந்துச்சு. ஒரு நிமிஷத்துல எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் சொல்லுவாங்களே இந்த இது சாவு இடத்தையே பாத்துட்டு வந்துருச்சு எங்க அக்கா. 3 வருஷத்துல என்ன பாடுபடுதுன்னு எங்களுக்கு தெரியும் மேடம். எல்லாமே அடிபட்டு இருந்துச்சு. இப்போ பிள்ளைங்க 2 பிள்ளை வச்சு வீட்டுல தனியா ஒண்டியா இருக்குதுங்க. எவ்வளவு வேதனையான இது இல்லாம இங்க வரக்கூடாது போக கூடாதுன்னு வேற யாரும் போறது இல்லைங்க. கிடையாது. எங்க வீட்டுக்கு இப்பயும் வரும்போது பயந்து சொல்லாம தான் வருது. இல்லம்மா, நல்ல முடிவு வரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ புத்திசாலி பொண்ணு. நாங்க பொறுமையா இருந்ததுக்கு நல்ல முடிவு வரணும் மேடம். நிச்சயமா வரும். நான் எங்க போறது மேடம்? தனியா இருமா, தனியா இரு. ஊருக்கு கூட போக முடியாது மேடம், அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க ஊருக்கு மேடம். போகாதே, ஊருக்கு போகாதே. அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்ப எங்க இருக்க? ஆவடியில மேடம். ஆவடியிலேயே இரு, வேலைக்கு போ, குழந்தைகளை பாத்துக்கோ, தனியா இரு. அப்படி என்ன உனக்கு ஒரு துணை தேவை? எதுக்காக அப்படி உன்னை பிடிச்சுக்கிற? இப்படி நான் ஒண்ணு பிடிக்கல மேடம். அப்புறம் புரியல எனக்குமா. எங்க போவேன் கேட்டா என்ன அர்த்தம்? தனியா இருமா. கல்யாணம் பண்ணியாச்சுன்னு சொல்றோம், நீங்க அந்த இப்ப சொல்றீங்கல்ல. கல்யாணம் செல்லவே செல்லாதேமா. அவ கேஸ் போட்டானா 2 பேரும் உள்ள போனோம். அது என்ன கல்யாணம்? டிவோர்ஸ் வாங்கிட்டா கல்யாணம் பண்ணீங்க? டிவோர்ஸ் வாங்கிட்டா கல்யாணம் பண்ணீங்க? நான் உனக்கு எவ்வளவு புரியற மாதிரி சொல்லி கொடுத்தேன், திருப்பி நீ அதையே சொல்லுறியே. நீங்க தான் டெசிஷன் எடுங்க மேடம். நேயர்களுக்கும் உங்களுக்கும் நான் ஒன்று சொல்லிடுறேன். தப்பு பண்ணியாச்சும், சூழ்நிலை எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி அதை பற்றி பேச முடியாது. நீ இந்த பக்கம் போய்ட்டு அவங்க முடிவு எடுக்கட்டும், அவங்க எப்படியும் போயிடட்டும் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க. என்னால் அப்படி விட்டு கொடுக்க முடியாது. சரிங்களா? இருக்கிறத சொல்கிறேன், அப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியாது. என் குடும்பம் எனக்கு நீ தான் வேணும், நீ எப்படியும் போ அப்படின்னு என்னால் விட முடியாது. எனக்கு அவள் வேணும். அவளுக்கு புத்தகம் தான் வேணுங்க. டைவர்ஸ் கொடுக்க என் கூட வாழலன்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன ஸ்டெப் எடுக்க சொன்னீங்களா? நீ கூப்பிடு. அதான் வரமாட்டேன்ட்டாங்க. எங்கிட்ட சொல்லி நீ போய் கூப்பிடு, போய் பேசு. பக்கத்துல போய் உட்கார்ந்து பேசு. பசங்களை கூப்பிட சொல்லுங்க. கூப்பிடுங்க, பசங்களை கூப்பிடுங்க. 3 வருஷம் தனியா அது ஒரு வீட்டுல நீங்க வந்து பாருங்க. தனியா இருக்க முடியல, புருஷனை வேணும்னே விட்டுட்டு வந்துட்டு இவங்களால இருக்க முடியல. 1 வருஷமா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன பத்தி கேளுங்க. ஏன் தனியா வீட்டுல விட்டீங்க? என் வீட்டுல நீங்க கூட்டிட்டு போங்க. நான் வச்சுக்கிட்டு நான் வர மாட்டேன், என் வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்லுங்க. நல்லா அழகா அரசு பேசுறீங்க. ஏன்பா என்ன மேடம், என்ன மேடம்? என் வயித்துல போட்டாதீங்க, நல்லா இனிமே இருந்துருவீங்களா? என்ன மாதிரி இருக்கீங்களா? மைண்ட் செட்டப்ல வந்ததுக்கு கொண்டு வந்து நேயர்கள் முன்னால உங்க மைண்ட் செட் தப்பு. உங்க மைண்ட் செட் தப்பு. ஆமா மேடம், உங்க மைண்ட் செட் வாஸ் ராங். அப்பாட்ட போ. உங்க அப்பா வர மாட்டேன்றாரு. வாங்க வாங்க இங்க வா. அவர் மாதிரி இருக்க பாருங்க. அவர் நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே அவரை பிள்ளை பெத்த பிள்ளை நல்லா பாரு. உனக்கு தெரியலையா? உன் பிள்ளை மட்டும் உனக்கு பேசிக்கிறேன்ல. நல்லா பாரு, என் பிள்ளைங்களையே நான் பெத்து நானா இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்? அவரை விட்டு நான் யார்கிட்ட போனேன்? நான் சொல்ல ஒரு அந்த எந்த ஏரியால அவனை கேட்ட சொல்லு, என்ன பத்தி ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு. என் பிள்ளைங்களை நான் இதுக்காக தான், என் பிள்ளைங்களுக்காக தான் நான் இன்ன வரை உயிரோட இருந்தேன். வீட்டுக்கு வந்துகிட்டு தானே இருந்தேன். எப்படி சண்டை போடுறாங்க என்னன்றது உனக்கே தெரியும்ல. என்ன பண்ண சொல்ற? அப்புறம் எதனால சண்டை போடுற? நீங்க வரலன்னு சண்டை போட்டாங்க. நான் வந்ததுக்கு தானே சண்டை போட்டாங்க. நீங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போட்டாங்க. அவங்க வீட்டு வரலன்னா எப்படி உங்க கம்மி இருப்பாங்க? நீங்க பண்றது கரெக்ட் பா. உங்களுக்கு ப்ளீஸ் பா, வீட்டுக்கு வந்துருங்கப்பா. எங்களுக்காக வாங்கப்பா, நீங்க அம்மாவை பார்க்கவே வேண்டாம். குழந்தைங்கள இருக்காங்க மேடம், நான் எப்படி அவங்களுக்கு ரியாக்ட் பண்றது சொல்ல முடியாது. இதுதான் உங்க வாழ்க்கை. ஆமா அரசு, இதுதான் உங்க வாழ்க்கை. ஆமா மேடம், என் பசங்க தான் இதுதான் நான் உங்க இல்லைன்னு வாழ்க்கை. சொன்னேன். அந்த பசங்களுக்கு பதில் சொல்லுங்க. அந்த பசங்களுக்கு பதில் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா எங்கேயோ போக வேண்டிய விஷயத்தை எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. சரி விடுங்க, இந்த டிசிஷன் எடுக்க சொல்றீங்க. இப்ப என்ன ஹரிகட்ட நாயா எப்படி அழுகுது அது கூட தெரியாம சரி
போய் பேசு. பிள்ளைக்காக வாங்க, இங்க எதுக்கு நம்ம இனிமே நீங்க வாழ்ந்துட்டீங்க, பிள்ளைங்களுக்காக பாருங்க. நிப்பாட்டி கட்டாயப்படுத்தி அப்படி வர வச்சு அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்காக தானே பாக்குறேன். கண்டிப்பா நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு பேஸ் கொடுத்தேன், நான் உங்களுக்கு எங்க இருக்கீங்க கேட்டேன், நான் போன் பண்ணி சொல்ல பண்ணேன், என்ன பண்ணேன் உங்களுக்கு? கேட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்திருக்குமா? நீங்க எப்படிங்க விட்டுட்டு லேட்டா வர முடியும்? நான் சொல்லுங்க. எவ்வளவு கோவப்பட்ட வந்து கெஞ்சின இல்ல நீங்க எப்படிங்க நீங்க எப்படி நீங்க அப்படி சொல்லி நீ ஏமாத்திட்டு தாங்க இருந்திருக்கீங்க. நீங்க ஏமாத்தினீங்க, நீங்க நல்லா ஏமாத்துறீங்க. நான் சத்தியமா சொல்றேன், காலை வேண்டாம், உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். சொன்னா கேளு. சரிம்மா, எனக்கு புரியறது. ஆனா பாரு, எப்போ ஆனாலும் அவர் உன்னை விட்டுட்டு போவாரு. நான் சொல்றது கேளு. வேண்டாம். அந்த பாரு, அந்த பச்சை குழந்தைகளை பாரு, பண்ணாதே. என்னமா வாழ்க்கை? ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக இவ்வளவு தூரம். அவங்க தானே கூப்பிட்டு பட சொன்னானுங்க. அரசு பாருங்க, அவருக்கே மேல வந்து கை வச்சது தப்பு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதெல்லாம் அதுதான் வந்து பிடிச்சாங்க. அதெல்லாத விட பெரிய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட பெரிய விஷயங்கள் இருக்கு. கான்ட்ராக்டர் லைவ்ல போயிட்டு இருக்கு. எல்லாம் நான் தப்பு பண்ணதும் தெரியட்டும், இது எல்லாமே சேர்ந்து தெரியதான் போகுது. டோட்டலா இமேஜா? என்னத்த இமேஜ்? இமேஜே கிடையாது. இதுக்கு மேல உலகத்துல பண்ணாத தப்பு என்ன பண்ணிட்டோம்? தப்புன்னு உணர்ந்தோம். ஒரே நிமிஷம், நீங்க சொல்றது வழிக்கே நான் வரேன். உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது இல்ல. உணர்ந்தீங்கல்ல? அதுக்கப்புறம் திருந்திக்கணும்பா. நான் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல யாரும் இருக்க மாட்டேன். நான் மாறி போயிடுவேன். அவளும் 2 வருஷத்துக்கு மேல 3 வருஷத்துக்கு மேல யாரும் இருக்க மாட்டா. நான் இப்ப இவங்க தான் இருக்க போறேன். 2 வருஷத்துல அவ போகணும். அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ண சொல்றேன். என்ன பண்ண சொல்றேன்? நான் வந்து வாழ முடியும். நான் தப்பு பண்ணேன், நான் சொல்லல, தப்பு பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணுமோ அந்த சூழ்நிலை கொண்டு நிப்பாட்டணும். ஒரே நாள் அவங்க செய்யலன்னா இவ்வளவு தூரம் திருப்பி அதே அரசிங்க உட்காருங்க. I want to talk to you. Just sit down here. அது உள்ள போடுங்க. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. உட்காருங்க. மனுஷனுக்கு உணர்வு தான்ப்பா முக்கியம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. உட்காருங்க ப்ளீஸ். நீங்க மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம். அது இதெல்லாம் ஒரு இமேஜ்ங்கறதெல்லாம் வந்து தூக்கி போடுங்க. சொசைட்டில அப்புறம் என்ன மேடம் இருக்கு? சொசைட்டில எவ்வளவோ பேர் எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க 3 கல்யாணம் பண்ணிருக்காங்க, 4 கல்யாணம் பண்ணிருக்காங்க. A to Z கொத்தனாரி சித்தால இருந்து ஐடி MD வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. சரின்னு யார் சொன்னாங்க? சரி இல்ல. எல்லாமே லீகலா போக முடியாது. லீகல் எது லீகல் வந்து 3 கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எப்படி லீகலா பண்ணுவாங்க? நானும் லீகலா பண்ணேன்னு சொல்லவே இல்ல. நான் பண்ணது தப்புன்னு தான் சொல்றேன். உங்க பொண்டாட்டி 3 கல்யாணம் பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா? நான் எப்படி மேடம் சும்மா இருப்பேன்? அதேதான். அதே நியாயம் தான் பொம்பளைக்கும். அதே நியாயம் தாராளமா எந்த கல்யாணம் பிடிக்குதோ தாராளமா போய் இருந்துக்கன்னு நான் சொல்லுவேன். அப்படினா குடும்பமே இருக்காது. குடும்பமே இல்ல அவங்க இஷ்டப்பட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? புருஷன் ஒருத்தர் கூட போவான், மனைவி வந்து இன்னொருத்தரோட போவாரு. அப்புறம் என்ன குடும்பம்? மேடம் இந்த ப்ரோகிராமே பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க தான் சொல்வதெல்லாம் உண்மை இல்ல காட்டிக்கிட்டு இருக்கீங்க. பாத்துக்கிட்டு இருக்கோம், டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே திருந்தனால நடந்து 3 வருஷம் ஆச்சு. திருந்துறதுன்றது எதை சொல்றீங்க? திருந்தனால அவளை நடுத்தருல விட்டுட்டு நான் என் குடும்பத்தோட போயிறது திருந்துறதா? நடுத்தரவா? ஆமா நடுத்தர. அவருக்கு படிப்பு இருக்கு, அவருக்கு படிப்பு இருக்கு. கால் கை நல்லா தானே இருக்கு. படிக்க வச்சு முடிச்சு வாங்கி கொடுத்தவனே நான் தான். கை கால விளங்காம பாதியில வந்துட்டா அவ. அவளை மேல கொண்டு படிக்க வச்சு மானத்தோட வாழணும். அவ எங்கயாவது போனா மானத்தோட வாழ முடியும்னு நீங்க எப்படி கேரண்டி கொடுக்கறீங்க? ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன் முடியாது? தன்னம்பிக்கையும் மனசுக்கு தைரியம் இருந்தா வாழ முடியும். கேரக்டர் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். குரங்கு மாதிரி மனசு தாவிட்டு இருந்தா மானத்தோட வாழ முடியாது. மனுஷனுக்கான கட்டுப்பாடு இருக்கணும். எவ்வளவு பேர் வாழ்ந்திருக்காங்க, எவ்வளவு பெண்கள் தனியா வாழ்ந்திருக்காங்க. வாழ உங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் தனியா வாழறதுவாங்க. புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் பொம்பளைங்க வாழறது இல்ல. மனுஷன்னா கட்டுப்பாடு இருக்கணும். மேடம் நீங்க சொல்ற வில் பவர் வந்து 1000ல் ஒருத்தருக்கு 100ல் ஒருத்தர் இருக்கிறதுலாம் எல்லாரும் அப்படி இருக்கணும்னா சொல்ல முடியாது மேடம். சில சமயங்கள்ல சில தவறுகள் நடக்கத்தான் செய்யுது. இத பாருங்க, காதுங்காதுமா வச்சு பேசிட்டு போயிருந்தா எல்லாரும் ஈஸியா. நான் ஒரு விஷயம் சொல்றேன், சொல்லுங்க. அவங்க பொண்டாட்டி கூட நான் ஓகே, அவங்க வந்து ரொம்ப பொறுமையா இருக்காங்க, அவங்க பேசாம இருக்காங்க. அந்த குழந்தைய பாருங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க என்ன கத்து கொடுக்குறீங்க உங்க குழந்தைக்கு? ஒழுக்கமா கத்து கொடுக்குறீங்க மேடம். இதே நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த குழந்தை முகத்தை பார்த்து அவ முடிவு எடுத்திருந்தா இப்படி வந்திருக்குமா?
இந்த குழந்தை இருக்கு, இப்படி குழந்தை இருக்கு, அவன் புருஷன் போனதை இப்படி அசிங்கப்படுத்தணும்னா ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா உன்னோட நிலைமை என்ன, நம்ம பிள்ளையோட நிலைமை என்ன? ஒரு பெத்த தாய் மேடம் உங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏதோ இன்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் சொல்லியாச்சு, வந்து உங்ககிட்ட சொல்லியாச்சு, நடந்து போச்சு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ போயிருந்தா இதெல்லாம் பேசுங்க. நீங்க செருப்பால் அடி நான் வாங்கிக்கிறேன். சரி அரசு, நான் உங்க வழிக்கே வரேன். புள்ள வாழ்வை நீங்க பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? உங்க வழிக்கே வரேன். சொல்லுங்க மேடம். அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணாங்கன்னு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க மேடம். சரி வெச்சுங்க. சரி, நீங்க சொல்றீங்கல்ல ஒரு அபத்தம் ஆச்சு, ஒரு தப்பு நடந்து போச்சு, அதே மாதிரி அவங்க சைடுல இருந்து ஒரு தப்பு நடந்து போச்சு. உங்க மேல இருக்கிறது பாசத்துல அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க. இப்ப மன்னிச்சிட்டு என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க ஒரு தப்பு பண்ணீங்க, அவங்க மன்னிச்சிட்டாங்க. அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க, அதை நீங்க மன்னிச்சிடுங்க பெரிய மனசு பண்ணி. அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணது தப்பு தான், வெளியே கொண்டு வந்தது தப்பு தான். எப்போ முடிவு எடுக்கணுமோ அந்த காலத்தெல்லாம் விட்டாச்சு. எப்போ டிசிஷன் எடுக்கணுமோ அது பூரா மாறி போய் பிள்ளையோட முகத்தை பார்க்காம பொண்டாட்டியோட முகத்தை பார்க்காம எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் எண்டு ஸ்டேஜில் வந்து நின்றுக்கிட்டு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்ன இவ்வளோ அசிங்கப்பட்டாச்சு, இதுக்கு மேலே உங்கள் கேஸ் கொடுத்தா நான் ஜெயிலுக்கு போகணும், அவள் ஜெயிலுக்கு போகணும், தயார் போகிறோம். ஓகேயா? ஜெயிலுக்கு போகலாம். உங்களுக்கு புரியல நம்ம என்ன செஞ்சோம், ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோம்? 3 வருஷம் முன்னாடி 2 பேரும் கெஞ்சனா மேடம், அவங்க வாழ்க்கையில கெஞ்சனா மேடம். இங்க பாருங்க, இவ்வளவு விட்டு சங்கர் கிட்ட நான் பேச சொன்னேன். உடம்பு சரியாம இருந்து இவங்க 2 பேர் பழகுனது தெரிஞ்சு ரொம்ப உடம்பு முடியாம போய் சீரியஸா ஹாஸ்பிடல்ல இருந்த அப்போ கூட நீ என்ன பண்ண தப்புனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் வீட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லது கெட்டது பார்க்கணும். பாத்ரூம்லாம் கை பிடிச்சு தான் கூட்டிட்டு போனா அப்படிதான் வந்து எல்லாத்தையும் நான் பார்த்து செஞ்சேன். இப்போ போய் உடம்பு சரியில்லைன்னா புருஷனுக்கு யார் மேடம் செய்வாங்க? கேக்குறீங்க மேடம். நாங்களா வந்து கேட்டோமா? அதான் மேடம், நாங்களே கேட்டு தவளை தாமையில கெட்டது மாதிரி தானா மண்ணலி போட்டுக்கிட்ட மாதிரி கிளீனா கரெக்டா என்ன பண்ண முடியுமோ கரெக்டா பண்ணி ஒண்ணுமே பண்ணாம நான் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லிட்டேன். சரி, இந்த இடத்துல எத்தனை குடும்பங்கள் சேர்ந்திருக்கு? கண்டிப்பா மேடம். எத்தனை பேர் தன்னோட தப்பு உணர்ந்து திருந்தி இருக்காங்க? அதுதான் நாங்க உங்கள்ட்ட எதிர்பார்த்தோம். முதல்ல தெரிஞ்சுக்குங்க, தப்பு உணர்ந்து அவங்க திருந்தி இருக்காங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோலோ மைண்டோ இல்ல. இல்லைன்னா அந்த தப்பை பண்ண அடுத்த கணம் அதுக்கு சொல்யூஷன் பண்ணியிருந்திருக்கணும். இங்க வந்து நீங்க சொல்லி திருத்திருக்காங்க. எத்தனை பேரை நானும் பார்த்திருக்கேன். உங்களோட முடிவுகளை பத்தி நாங்களே பாராட்டியிருக்கோம், பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்தது உந்து சக்தியா இருந்ததும் அதுதான். ஆனா நீங்க இப்படி இது வேற மாதிரி போகணும்னு நாங்க எதிர்பார்க்கல. இல்ல அப்படின்னா எங்களோட சுயநலம் இது. எங்களோட சுயநலத்துக்கு நாங்க முடிவெடுத்துட்டோம். நாங்க சுயநலம் பார்க்க முடியாது. அடுத்து நீங்க சொல்றீங்க நாங்க போய் பேசுறோம்னு சொல்றீங்க. உங்க ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு கேளுங்க, A to Z எல்லா உண்மையும் தெரியும் இருக்கு. இதுக்குள்ள வரும்போது நான் யாரையுமே குற்றவாளியா பாக்குறது இல்லப்பா, யாரையுமே குற்றவாளியா பாக்குறது இல்ல. எனக்கு 2 பக்கமும் கேட்கணும். ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? யாரையுமே வரத்துக்கு முன்னாடியே யாரும் குற்றவாளியா பாக்குறது இல்ல. எனக்கு என்னவோ அவர் சும்மா ஒரு வீம்புக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு தோணுது. அப்படியே மேடம். மேபி he will go. நீ அந்த பிள்ளைங்களை கூட நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு, மேபி he'll come with you. பிள்ளைங்க மேல எனக்கு பாசம் இருக்கு மேடம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் பாசம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப டியூஷன் ஃபீஸ்ல இருந்து தீபாவளி வரைக்கும் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 3 வருஷத்துல இருப்பா இரு சொல்ல வர்றதை சொல்லு. நான் இதை விட்டுட்டும் போயிருந்திருக்கலாமே, என்ன யாரும் எதுவும் கேட்க போறது இல்லை. இன்னைக்கு வேணா இவங்க சொல்லி டெலிகாஸ்ட் பண்ணி எவிடன்ஸ் எடுத்து வச்சு ஸ்டேஷன்ல தூக்கி போடலாம். இதுக்கு முதல் என்ன யாருமே கேட்க முடியாது. நான் விட்டுட்டு போயிட்டேன் 3 வருஷமா, உங்களுக்கு எதுவுமே செய்யணும்னு என்ன அவசியம் எனக்கு இருக்கு? ஏன்னா செய்யாம இருந்தேன், என்ன செய்யல, எல்லாமே தானே செஞ்சேன். இதெல்லாம் செஞ்சா போதுமா? ஒரு அப்பா வீட்ல இருக்கு. சரி, அந்த அறிவு முதல் எங்க போச்சுன்னு நான் கேக்குறேன். இந்த புள்ள இருக்கு, அந்த பையன் இருக்கு, லைஃப் என்ன ஆகும்? இப்போ ஒரு இது நடந்துருச்சா, லைஃபே மாறி போனதுக்கு நான் வந்து தப்பு பண்ணேன்னு சொல்றதுக்கு லைஃப் பாடுறதுக்கு முன்னால நான் சொன்னேன். ஏமா ஒரு நிமிஷமா, நான் இருமா ஒரு நிமிஷம் கேளுமா. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னது லைஃபே மாறுறதுக்கு முன்னாடி. நீங்க சொல்றது எல்லா ட்ராக்கும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? தப்பு என் பொண்ணு இருக்குமா, நீ பண்ணே அப்படின்னு சொன்னா கேட்க கூடாது. நம்ம கேட்க கூடாதா? நினைக்கிறனால தான் எங்களை உங்களால ஏத்துக்க முடியல. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க உங்களுக்கு பெருசா போயிட்டாங்க. இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கேன்னா உங்க கண்ணுக்கு தெரியல. 12 வருஷமா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினேன். நான் சொன்னதையே அம்மா கேட்கல. அப்ப புருஷன் முக்கியம், புள்ள முக்கியம்னு கேட்கலையா? நீங்க கூட தப்பு பண்ணி போங்க மறந்து ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அவங்க அதே மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேனா? நான் தப்பு பண்ணிட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட இருந்து சொல்லியிருக்கேன், அவங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன், எல்லாமே இருங்க. அந்த புள்ள பேசட்டும் பேசிட்டாங்க. வீட்டுக்கு வந்துருங்கப்பா, வீட்டுக்கு வந்துருங்கப்பா. என்னைய கட்டாயப்படுத்தி அப்படி கூட்டு போய் வீட்டுல வச்சு எப்படி என்ன வாழ்ந்துருவீங்க, என்ன செஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் உங்களை மாத்திரலாம்ப்பா, வாங்கப்பா. அம்மா இனிமேல் சண்டை போடாம எப்படி பாத்துக்கிறாங்கன்னு பாத்துட்டு நீங்க அம்மா சண்டை போடும் போதெல்லாம் நீ தானே பாத்துக்கிட்டு இருந்த. குழந்தை பேசுற, குழந்தைய வந்து எஃபெக்ட் ஆகும், அதனால குழந்தை பேசட்டும் நானும் கேட்டுக்கிறேன். நானும் சைலண்டா தான் இருக்கேன். நான் கேட்கறதுக்கு இப்ப நீ பதில் சொல்லு. நீனும் தான் பார்த்த,
இருந்த தூக்கு போட்டு தொங்குனாங்க. அன்னைக்கு நான் காப்பாற்றினேன், ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எல்லாம் சேர்த்து உண்மைதான். அப்போ இருந்து நான் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். உங்ககிட்டே இருந்து வந்து காசு தரேன், அம்மாவை சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிரச்சனை பார்த்துக்குறோம். இதுக்கு மேல பேசாதே அவர்கிட்ட. தேவையில்லை உனக்கு இந்த வாழ்க்கை. நிஜமா சொல்றேன், வேண்டாமா, தேவையில்லை. இதுக்கு மேல தேவையில்லை. நான் சொல்றேன், இப்போ கேட்டுக்கோ. He doesn't deserve you. அதுக்கான யோகியதை இல்ல அவருக்கு. தூக்கி போடு. வாழ்க்கை பாருமா. அவங்கள்ட்ட பாயாதீங்க. அவங்க வாழ்க்கை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு வேணுமா? என்ன பண்ண முடியும்? ஒரு குழந்தைங்க இப்படி அழுகுதுங்கள. ஒரு வாழ்க்கை நல்லா இருந்த குடும்பம் 3 வருஷத்துல இவ்வளவு சொல்லி அவளுக்கு புரியல. மனசாட்சி இல்ல. இல்ல இத பாருங்கம்மா, நம்ம இங்க உட்கார்ந்து அவர் சொல்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்படின்னா அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துல அவன் நல்லா வாழணும், எங்க அக்கா இப்படி இதே தப்பு தான் அன்னைக்கும் பண்ணீங்க. இந்த கோவம் வந்து பாருங்க, அவர் தப்பு உணரவே இல்ல. உணரலதான். அவர் தப்பு பண்ணல. நீங்க அவரை மன்னிச்சு ஏத்துக்கணும் சொல்றதெல்லாம் சும்மா. அவங்க மன்னிச்சு அவர் வந்து சும்மா போய் பேசிட்டு இருக்காரு. இப்பவும் போய் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் தப்பு பண்ணதாவே அவர் நினைக்கல. நினைச்சது மேடம். நினைச்சு உருக முடியும். இல்ல இல்ல 3 வருஷம் ஆச்சு. நினைச்சு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி எல்லாம் சொல்லி புள்ள அழறது இல்ல. எனக்கு அழுக வருது அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தா. 2 பிள்ளைங்க அழுகுதுங்க அப்படி. இதுக்கு மேல மரியாதையே இல்ல அரசு உங்களுக்கு. அவ்வளவுதான். தூக்கி போடுங்க. லட்சுமி உன் வேலையை பாருமா. உன் வேலையை பாருமா. வேண்டாம், உங்களுக்கு இப்படி ஒரு புருஷன் தேவையில்லைம்மா. உங்க வேலையை பாருங்கம்மா. ஸ்கூல்ல கூட பாதி பசங்களுக்கு தெரிஞ்சு போய் இதா இருக்கும் போது கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி மிஸ் கிட்ட சொல்லி பேசிட்டு வரேன். லட்சுமி இப்படி இவ்வளவு தூரம் அடம் பிடிக்கிறார் அவரு. இவரு இங்க என்ன பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டு நீங்க என்னதான் வாழ போறீங்க? என் பசங்களுக்காக தான் நான் பாக்குறேன். இப்ப என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு மேம். என்னோட முடிஞ்சு போச்சு. அவருங்க பிள்ளைங்களுக்காக நான் பாக்கணும் இல்லையா? ஆனா நான் சொல்லிட்டு என்னோட வரலன்னா அவருக்கு நீங்க என்ன பண்ணினாலும் உங்க கூட நான் வருவேன். அவளோட நீ அவளை இவ்வளவு தூரம் பேசணுமே, அவளோட அவ வாழவே கூடாது. நான் அதுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்யறேன். இல்லன்னா இங்கே நான் சொன்ன இதே இடத்துல நான் ஏதாவது செஞ்சு நான் சொல்லிட்டேன். எதுக்குமா சும்மா தீர்மானம் அவளோட வாழ வச்சிருக்கேன். லட்சுமி ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்னோட வாழணும் இல்ல ஏன் வாழ மாட்டேன்றீங்க? பிள்ளைங்களுக்காக வாங்க. நீ உங்க இதை விடுங்க, எந்த விடுறேன். நானும் என் பிள்ளைங்களுக்காக நீங்க இவ்வளவு நாள் 12 வருஷம் வாழ்ந்திருக்கேன். என்னைக்கே நான் தூக்கப்பட்டிருக்கேன், நான் செத்துருக்கேன், நான் சண்டை போட்டிருக்கோமா? இப்ப இவ வந்த நாளதான் எனக்கு வந்துச்சு. இவ வந்த நாளதான் இந்த வார்த்தை எல்லாம் வந்துச்சு, சண்டை வந்துச்சு, சந்தேகம் வந்துச்சு. உங்க அம்மா இன்னைக்கு கூட்டி வந்திருக்க வேண்டியதுதானே? கேளுங்க எப்படி வாழ்ந்திருப்போன்னு. எல்லாரும் கேளுங்க. நாங்க வாழ்ற இவ்வளவு கூட தெரியும். வந்திருக்க வாழ்க்கை அப்படிதான் 2 பேரும் அந்நியமா தான் இருந்திருக்கோம். எல்லாம் அந்நியமா இருந்தது. உனக்காகத்தான் அம்மாவை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். மாமியார் வந்து சண்டை வரும். இப்ப கூட யாரும் வருவாங்க. மாமியார் வருவாங்க, நாத்தனார் வருவாங்க, எல்லாரும் வந்து எனக்கு பேச வருவாங்க. யாரு சப்போர்ட் பண்ணாலும் பேசக்கூடாது. இன்னைக்கு வரையும் யாருமே நான் பேசல. எதுக்கு இன்னைக்குனால நம்ம உண்மையாலுமே அன்பு கொடுத்துருக்கோம்னு சொல்லி தான் நான் இவ்வளவு நாள் நான் பொறுமையாவே இருக்கேன். பிள்ளைங்களுக்காக வந்துடுறாரு, எல்லா வேலையும் நான் போன் பண்ணி பேசுறதே கிடையாது. இருந்தாலும் அந்த வீட்டை நான் பார்த்துட்டு பயந்துட்டு தான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். எனக்காக நம்ம திரும்பி வந்துட மாட்டாரான்னு அந்த எண்ணத்துலதான் இருக்கேன். ஆனா இவரு சொல்றதுக்கு அப்புறம் அவளோட வாழக்கூடாது. நான் சாக மாட்டேன். இனிமே பிள்ளைங்களுக்காக தான் இந்த 2 வருஷம் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா என்னைக்கா வந்துருவாரு, நம்ம எடுத்து முடியுது தப்பு. நான் செத்து இருந்தாலும் என் பிள்ளை அனாதையா போயிருக்கும். இங்க 2 கண்டிப்பா அனாதையா போயிருக்கும். இன்னைக்கு தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமை கண்டிப்பா வந்திருக்கும். அவளை இவ்வளவு தூரம் சொல்றவரு பொல்ல வளர்த்து இவ்வளவு தூரம் கஞ்சி விட்டவரு என் பிள்ளைங்க 2 தெருவில் பிச்சை எடுத்திருக்கோம். அதனாலதான் நான் உயிரோட இன்னவரை இருக்கேன். நான் முடிவு எடுக்கணும். சைக்கோன்னா நான் முன்னாடி இப்போ இவ்வளவு தூரம் வாழ்ந்த பாருங்க. தினம் நைட்ல அழுது, பகல் அழுது. இவ வாழ முடியாதுல. 3 வருஷம் நானும் அதே வீட்டுல தானே வாழ்ந்திருக்கேன். தனியா தானே வந்திருக்கேன். நான் எந்த ஆம்பளையும் வச்சு வாழ்ந்திருக்கேன். எந்த ஆம்பளையும் எவனும் போன் எனக்கு பண்ணக்கூடாது, வேலைக்கும் போக கூடாது. எல்லா கண்டிஷனுக்கும் வீரி தான் இந்த வீட்டுல இன்னும் வந்துட்டு இருக்கேன். யாரும் என்ன வீடு தெரியும், எங்க அப்பாவும் எங்க அம்மா யாரும் வரக்கூடாது. அப்படிதான் நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மேடம் வீடு கொடுத்துட்டு இருந்தாங்க, வாடகை வந்துச்சு. எனக்கு என்ன இருக்கு? நீ இத பத்தி நீ பேசாத. வெக்கமா இல்ல உனக்கு? நீ எதுக்கு என்கிட்ட பேசுற? அறிவில்ல? உன் புருஷன் வந்து உன் புருஷன் போ. உன் புருஷன் என்ன புருஷன்? ஏங்க பாருங்க ஓவரா பேசுறாங்க. ஓவரா என்ன பேசுறாங்க? என்ன ஓவரா பேசுறாங்க? இவ்வளவு தூரம் நீ பண்றவங்க கிட்டறீங்க. என் பிள்ளைங்க எவ்வளவு தூரம் கெஞ்சிட்டு போறாங்க தெரியுமா? இங்க பாருங்க. நீ சொந்த வீட்ல உனக்கு சொந்த அன்னைக்கு வீட்ல போய் சத்தம் போட்டு கத்தி இதே பிரச்சனை. இன்னைக்கு மானம் போயிடுச்சு, இன்னைக்கு மொத்தமும் போயிடுச்சு. இது வந்து நாங்களா தலையில மண்ணெலி போட்டுக்கிட்டது தான். நான் டைரக்ட் பண்ண போறது அடுத்த படத்துல உங்களுக்கு ஒரு சான்ஸ் உண்டு. அவ்வளவு அழகா நடிக்கிறீங்க. சூப்பர் நடிப்பு. இனிமே எப்படி வாழ்ந்துருவே நீ? அசிங்க என்ன உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல? ஏன் பொண்ணு நினைச்சு பாரு. செத்துச்சே 3 வாட்டி தூக்கு படிச்ச. நீ என்ன தூக்கு படி போடா போய் பார்க்கலாம். போட மாட்டீங்க. அடுத்தவங்க இந்த ஆளு வேணா இன்னொரு ஆள் பிடிப்பேன். இந்த ஆளு வேணா நாளை பிடிக்காங்க. அது கண்டிப்பா பிடிக்கும். நமது சொல்வதெல்லாம் உண்மை குழு
அரங்கத்தை விட்டு வெளியேறி போன அரசிடமும் அன்னபூரணியிடமும் எவ்வளவு பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போனது வருத்தமாகத்தான் இருக்கிறது. அரசு அவரின் 2 குழந்தைகளுக்காகவாவது மனம் மாறியிருக்கலாம். ஆனால் அவரது சுயநலம் மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்தை மறந்து போனது நம்மை வேதனைப்படுத்துகிறது. சொல்வதெல்லாம் உண்மை நேயர்களே. அரசையும் அன்னபூரணியையும் எங்கு பார்த்தாலும் உங்களின் அன்பான அறிவுரைகளை சொல்லுங்கள். அவர்கள் நிச்சயம் மனம் மாறலாம். சொல்வதெல்லாம்